இன்னைக்கு ராதிகா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எதுக்கா? அவங்க கிட்ட பணம் வாங்கி ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் பேங்க்ல கொடுக்குற மாதிரி மாசம் மாசம் உங்ககிட்ட தந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இன்னும் நான் ஒரு தடவை கூட பணத்தை திருப்பி கொடுக்கல. என்னென்ன பண்ண சொல்ற பாக்யா? அது மட்டும் இல்லைங்க, எழில ஃபுட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல சொல்லியிருந்தான். நானும் ஜெனியை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க ஆர்டர் கேக்குறாங்க, மெனு கேக்குறாங்க. நாம இங்க மசாலா பண்ணா போதும், அவங்களே வாங்கிட்டு போய் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ஆர்டரை நம்ம சரின்னு சொன்னா கண்டிப்பா பிசினஸ நல்லா கொண்டு போலாங்க. இப்ப என்ன சொல்ல வர? அதான் இப்போ இனியா மறுபடியும் ஸ்கூலுக்கு போறால. நான் இனியாவை நல்லா கவனிச்சுக்குவேன். நான் தானே இன்னைக்கு போய் கூட்டிட்டு வந்தேன். எல்லா வேலையும் நானே செய்யறேங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா போதும். நான் மசாலா எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிருவேன். எழில் சொன்ன மாதிரி ஆர்டர் கொடுக்கவும் முடியும். ராதிகாவுக்கு திரும்ப பணத்தை கொடுத்துடவும் முடியும். பண்ணட்டுமா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நான் தான் ஏற்கனவே வேண்டான்னு சொன்னேன்ல. நான் வேண்டான்னு சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப வந்து கேட்டு ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அங்கிள், ஆண்டி என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கேட்கலாம்ல? சரியா? நான் பேசும்போது தேவையில்லாம குறுக்க பேச வேண்டான்னு சொல்லு. ஜெனி, சுமார் ஜெனி, சொன்னா கேட்கவே மாட்டியா? அங்கிள், சாரி அங்கிள். இல்லங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. என்ன நம்பி செல்வி வேற 2-3 வீட்டு வேலையை கூட விட்டுட்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராதிகாவுக்கு எப்படியும் பணம் கொடுத்து தானே ஆகணும். சத்தியமாங்க, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் வேலை செய்ய போறேன். எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேங்க. இனியா வந்ததுக்கு அப்புறம் நான் அவ கூடவே உட்கார்ந்துக்கிறேன். இனி இங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்னை என்ன வேணாலும் கேளுங்க. ப்ளீஸுங்க, நான் செய்யட்டுமா? பாக்யா, ப்ளீஸ், நான் ஒரு விஷயம் சொன்னா அதை நல்லபடியா புரிஞ்சுக்கோ. இப்ப நீ இப்படிதான் சொல்லுவ. நாளைக்கு நீ சொன்ன மாதிரி ஃபுட் ஆர்டர்ஸ் வந்து தொடர்ந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அதுக்காக நீ வேலை செஞ்சுட்டே இருக்கணும். மறுபடியும் இதே பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். நீ வீட்டை ஒழுங்கா கவனிக்கலனா இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தாச்சு. நீ மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சேனா நிறைய நேரம் நீ அங்கேயே வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும். அப்பாவை கவனிக்காம அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். எங்களுக்கு சாப்பாடு இல்ல, வெளியில சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். பார், எல்லாமே தப்பா போயிடும் பாக்யா. ஏன்பா இவ்ளோ கற்பனை பண்றீங்க? அம்மா அப்படியெல்லாம் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாமே நடக்கும். ஒவ்வொன்னும் நடக்கத்தான் செய்யும். முதல்ல வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் எல்லாரும் வெளியில சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவேன்.
உங்க அம்மா பேக தூக்கிட்டு ஜாலியா பிசினஸ் பார்க்க கிளம்பி போயிடுவாங்க. அப்போ நாங்க வீட்ல உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்கணுமா? அதுக்கப்புறம் சமையலுக்கு ஒரு ஆள் வைக்கணும்னு சொல்லுவா. பிசினஸ்ல ஒரு லாபமும் வராது, ஆனா வீட்டோட செலவு மட்டும் கூடிட்டே போகும். அப்படிதானே? ஆஹா இல்லங்க, சத்தியமா நடக்காது. ஏங்க என்னென்னமோ பேசுறீங்க? இதெல்லாம் நான் எப்படி செய்வேன் சொல்லுங்க? என்னோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே நான் இதை செய்யறேன்னு சொல்றேன். நீங்க ஏங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் பாக்யா, திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பேசி என்ன டயர்ட் ஆக்காத ப்ளீஸ். எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அப்பா நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்கப்பா. அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அங்கிள், நீங்க என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, என்னால சொல்லாம இருக்க முடியல. ஆண்டி பாவம் இல்லையா அங்கிள்? ஆண்டி அவங்களே ஒரு விஷயம் ஆசைப்பட்டு பண்றாங்க. பூஜை எல்லாம் போட்டு எல்லார்கிட்டயும் சொல்லி ஒரு விஷயத்த தொடங்கிட்டு பண்ணலன்னா கஷ்டம் இல்லையா அங்கிள்? சரியா? ஏய் ஜெனி, சும்மா இருக்க மாட்டியா? என் குடும்பம் பரவாயில்ல போல. பா குடியாரனா இருந்தாலும் என் புருஷன் இம்புட்டு டார்ச்சர் இல்லப்பா. பாரு, உன்னால அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க பாரு. ஏன் பாக்கியா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இவ்வளவு நேரம் கோபி எவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தான். உன் கதைய பேசி அவன் மூடையே கெடுத்துட்ட பாரு. செழியன்னு ஜெனியும் போட்ட சண்டையெல்லாம் உன்னாலதான். இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல, உன்னை வச்சுதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அத்தை, பணம் வாங்கினா திரும்ப கொடுக்கணும்ல அத்தை? ராதிகா கிட்ட பிசினஸ்னு சொல்லி நான் பணம் வாங்கிட்டேன். இப்போ அதை திரும்ப கொடுக்கறது என்னோட பொறுப்பு இல்லையா? நான் அதை திரும்ப கொடுக்க வேண்டாமா? ஏம்மா பாக்கியா, இப்ப என்ன பணம் தானே பிரச்சனை? அந்த ராதிகாக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லு, நான் கொடுத்துறேம்மா. மாமா என்ன மாமா நீங்களும்மா? பின்ன என்னம்மா, வீடான வீட்டுல இப்படி சலசலன்னு சண்டை நடந்துட்டு இருந்தா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்தானே ஆகணும். அது ஏன் தாத்தா எப்போ அம்மாவை மட்டும் விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க? அது இல்லடா. டேய் சும்மாருடா, உன் தாத்தா தான் பேசிட்டு இருக்காருல்ல. ஏம்மா பாக்கியா, அவன் தான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்ல, அவன்கிட்ட போய் நின்று சரிக்கு சம்மா நீயும் பேசிட்டு இருக்கிற. உனக்கு வீட்லயே 1008 வேலை கிடக்குது. பேசாம அந்த வேலையை பாக்குறத விட்டுட்டு தேவையில்லாம உனக்கே நீ ஏன் பாரத்தை ஏத்திட்டு இருக்கிற? விட்டு தொலைமா. இப்ப என்ன, ராதிகாட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சது இல்ல? தேவையில்லாத ஒரு ஷெட்டை போட்டு ஒரு மிஷினை வாங்கி வச்சு அதுக்கு 4-5 டப்பா வாங்கி வச்சு எவ்வளவு தேவையில்லாத செலவு இதெல்லாம் பாரு. ஏ ஈஸ்வரி, நீ தான் இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற, விடு. பாக்கியா, எவ்வளவு பணம்னு சொல்லுமா, நான் தர்றேன். ராதிகாட்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துறேன். பிசினஸுக்குன்னு பணம் வாங்கி அவங்கள கூப்பிட்டு ஆரம்பிச்சுட்டு இப்ப பணத்தை கொண்டு போய் திருப்பி கொடுத்தா அவங்க கேவலமா நினைக்க மாட்டாங்களா தாத்தா? யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம். கடைசியா சொல்றேன், இந்த பிசினஸ் மசாலா எல்லாத்தையும் மறந்துடு, மூட்டை கட்டிடு, வீட்டை நல்லா பாத்துக்கோ, அது போதும். பாக்கியா, இந்த வீட்டில் நீ பேசி எதுவும் நடக்க போறது இல்லம்மா. வீணா உன் மனசு தாம்மா சங்கடப்படும். நான் சொல்றத கேளு. அந்த ராதிகாட்ட வாங்கின பணத்தை நான் கொடுக்குறேன். நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருமா. தேவையில்லாம எதுக்குமா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஆ
ஏய் ஜெனி, நீ அப்பா பேசும்போது இனிமே தயவு செஞ்சு குறுக்க பேசாத. என்ன செழியா ஒரு நியாயமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. உனக்கு வாய் ஓவரா தான் போகுது. கோபி கிட்ட எல்லாம் அப்படி எதிர்த்து பேசக்கூடாது. எவ்வளவு சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறா. ஏக்கா இதெல்லாம் ஒரு வீடாக்கா? எப்படிக்கா இந்த வீட்டில் இருக்கிற? சத்தியமா சொல்றேன், என் புருஷன் எவ்வளவோ பரவாயில்லக்கா. என்ன மனுஷங்கக்கா அவங்க? நீ பேசுறத காது கொடுத்து கேட்க கூட மாட்டேங்கிறாங்க. என்ன குடும்பமோ. டாடி, இனியா, வா 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 வா, உட்கார் உட்கார் உட்கார், வா வா உட்கார். என்ன இனியா, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல டாடி. வெரி குட். பிரின்சிபல் ஏதாவது திரும்ப கூப்பிட்டு பேசினாங்களா? டீச்சர்ஸ் ஏதாவது இந்த ப்ராப்ளம் பத்தி பேசினாங்களா? இல்ல டாடி, அதெல்லாம் யாரும் பேசல. குட், வெரி குட். இதை பாருமா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பத்தி பேசி ஏதாவது கிண்டல் பண்ணா அதை பத்திலாம் பெருசா ஓரி பண்ணிக்காத. ஜஸ்ட் இக்னோர் தெம். யாரும் பேசல டாடி. குட். டாடி, என்னடா? அம்மா பாவம் டாடி. ஆமா, உங்க அம்மா பாவம் தான். உனக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி திரும்பவும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா படிக்கணும், சரியா? டாடி, அம்மா எந்த தப்பு செய்யல டாடி. நான் தான் எல்லா தப்பு பண்ணேன். அம்மா தப்பு பண்ணான்னு நான் எப்பவும் சொல்லவே இல்லையம்மா. நான் லேட்டா வந்தப்பெல்லாம் அம்மா ஏன் லேட்டுன்னு தான் கேட்டாங்க. நான் தான் டாடி போய் சொன்னேன். எல்லாமே அம்மா கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அம்மா கிட்ட எல்லா நேரமும் நான் தான் போய் சொன்னேன். இட்ஸ் ஓகேம்மா, நடந்ததெல்லாம் போட்டோம், மறந்துடு. ஆனா மறுபடியும் இது ரிப்பீட் ஆகக்கூடாது, சரியா? சரி சரி, ஓகே, போய் தூங்கு. டாடி. என்னம்மா? நான் தானே டாடி தப்பு பண்ணேன். அம்மா ஒரு தப்பு பண்ணல. அம்மாவை ஏன் டாடி பனிஷ் பண்றீங்க? பனிஷ் பண்றேனா? நானா? நான் என்ன பனிஷ் பண்ணேன்? அம்மாவுக்கு இந்த பிசினஸ் ரொம்ப பிடிக்கும் டாடி. அம்மா ஆசையா தொடங்கினாங்க. இப்ப எனக்காக நீங்க அதை விட சொல்லிட்டீங்க. அம்மா பாவல டாடி. என்ன, உன் அம்மா இதை பத்தி பேசுறதுக்கு உன்னை அமுச்சு விட்டாளா? ஆஹா, இல்ல டாடி. இத பாரு இனியா, நீ சின்ன குழந்தை, உனக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. அம்மாவோட வேலை வந்து உங்க எல்லாரையும் கவனிக்கிறது தான். அவ அதை மட்டும் செஞ்சா போதும். நான் படிச்சு பெரிய வேலை செய்யணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. அதே மாதிரி தானே டாடி அம்மாவும். நீயே இனி திடீர்னு எழில் மாதிரி பேசுற? இந்த வீட்டுல என்ன நடக்கணும், எது சரி எது தப்பு எல்லாமே உன் டேடிக்கு தெரியும். டேடி பார்த்துப்பேன். இதெல்லாம் பத்தி கவலைப்படுறதோ பேசுறதோ உன் வேலை இல்லை, ஓகே? இத பாரு, இதையெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காத. நீ படி, நல்ல மார்க் வாங்கு. பிரின்சிபல் உன்னை எப்படிலாம் திட்டினாங்க, ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி படிச்சு காட்டுறேன்னு நிரூபிச்சு காட்டு, ஓகே? இது பாரு,
மத்த எதை பத்தியும் நீ யோசிக்க கூடாது. வீட்டோட பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். யூ டோன்ட் வரி. நீ போய் தூங்கு. போய் தூங்கு. குட் நைட். மம்மி இந்த வீட்ல இன்னும் எத்தனை நாள் இருப்போம் மம்மி? அம்மா வேற வீடு தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைச்சதும் போயிடலாம். நம்ம பழைய வீட்டுக்கு இனி போக மாட்டோமா? போக மாட்டோம். ஏன்? உனக்கு தான் தெரியுமே அப்பா அங்க வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணாருன்னு. அதான். அவர் இங்க வர மாட்டாரா? அவருக்கு இந்த வீடு தெரியாதுல்ல. இது யார் வீடு? இது நம்ம ரிலேட்டிவோட வீடு. நமக்கு எப்ப வீடு கிடைக்கும்? சீக்கிரமே கிடைச்சிரும். உன் ஸ்கூல் பக்கமா வீடு இருக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்ல நாம இருக்க முடியாதா? முடியாது. ஏன்? ஏன்னா இதோட சொந்தக்காரங்க வந்துருவாங்க. அப்புறமா நமக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. ஆமா ஆமா. யாரு? கதவை திறக்காம எப்படி மம்மி தெரியும்? கிளீன் பண்றதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தேன். ஒருவேளை அவங்களதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இரு, நான் பாத்துட்டு வரேன். ராஜேஷ், நல்லா இருக்கியா? ஏய் ராஜேஷ், ராஜேஷ், ராஜேஷ் வேண்டாம். நீ அங்கிருந்து வந்துட்டா உன்னை தேடி வர முடியாதுன்னு நினைச்சியா? வெளியில போங்க. ஏய், என்னடி எங்க வந்தாலும் வெளியே போன்னு சொல்லிட்டே இருக்க? நீ எங்க இருந்தாலும் நான் வரதான் செய்வேன். நான் ஏன் வெளியே போனோம்? நான் ஏன்டி வெளியே போனோம்? உங்க தொந்தரவு தாங்காம தானே நான் இங்க வந்தேன். இங்கே வந்து ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை பண்றேனா? நான் என் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். ஐயோ, டாடிட்ட வா. மம்மி, மம்மி பயமா இருக்கு மம்மி. ஐயோ, போக சொல்லுங்க மம்மி. ஐயோ, அப்பா கூப்பிடுறேன். ஆமா, என்ன நீ? போயிடுங்க. மம்மி பயமா இருக்கு. பயப்படாத மயூ. ஏன் பயப்படுற? ஐயோ, வா. ராஜேஷ், போங்கன்னு சொல்றேன்ல. நீ ஏன்டி என்ன தள்ளுற? நான் என் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். ராஜேஷ், ஏய், மம்மி. மயூ, நீ வாமா. வா. மம்மி, ஏய், என் பொண்ணு தொட்டா கொன்னுடுவேன். என்ன மிரட்டுறியா? வெளியில போ. குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா? வெளியில போங்கறேல்ல. போக முடியாது, இங்கதான் இருப்பேன். என்ன செய்வ? மம்மி போ சொல்லு மம்மி, பயமா இருக்கு. பயப்படாத மயூ. அங்கதான் என் பக்கத்து வீட்ல எல்லாம் எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினது பத்தாதா? இங்க வேற வந்து என்ன தொந்தரவு பண்றியா? கிளம்பு நீ, இல்லனா போலீஸ கூப்பிடுவேன். ஏய், கூப்பிடு. லாஸ்ட் டைம் போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? கோர்ட்ல பாத்துக்கன்னு சொன்னாங்கல்ல. இப்பயே வந்து அதான் சொல்ல போறாங்க. ஏன் இப்படி என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க? இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே படுத்துவேன்? லட்ச லட்சமா கடனை வாங்கி வச்சுட்டு ஓடுன. இப்ப வரைக்கும் அந்த கடனை நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது போய் தொலைலாம்ல. எதுக்காக எங்களை துரத்தி துரத்தி வந்து எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க? பாசம். மண்ணாங்கட்டி,
உனக்கு வெறி. நாங்க சந்தோஷமாவே இருக்க கூடாதுங்கிற வெறி. இங்க இருந்து மரியாதையா கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல. என்னடி என்கிட்ட பூச்சாண்டி காட்டுறியா? போடா இங்க இருந்து. வெளியில போ. போ. ஏய் அது தர போன்றேல்ல. மம்மி போயிடு இங்க இருந்து. இல்ல போலீஸ கூப்பிடுறேன். இருக்குடி உனக்கு இருக்கு. உன்ன போலீஸுக்கு போற சொல்லி மிரட்டுறியா?